மேடை நாடகங்களில் பல வடிவங்கள் இருந்தது. சரித்திர நாடகங்கள், புராண நாடகங்கள், சோஷியல் ட்ராமாஸ், இப்படி பல நாடகங்களுக்கு வரவேற்பு இருந்தது. 100% நடிகைகள் மேடையிலேருந்து வந்தவங்க தான். மக்கள் திலகமாக இருக்கட்டும், எஸ்எஸ் ராஜேந்திரன் ஆகட்டும். ஸோ இதை விட இது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இதுதான் நான் சின்ன வயசுலேருந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் டைலாக் பேசுகிறேன்னு தான் ஆரம்பிப்பாங்க. நீ என் கூட வயலுக்கு வந்தாயா அப்படிங்கிற டைலாக்கை பேசி, ஸோ அதுலேருந்து நான் வந்து காலேஜுக்கு போகும்பொழுது காலேஜில் ட்ராமா காம்படிஷனில் என்டர் பண்ணேன். எல்ஜோதி நாராயணசாமின்னு சொல்லுவாங்க. தூர்தர்ஷனில் தான் லெக்டர்ஸ்லாம் பதிப்பார்கள். ஒரு விரல் அவருக்கு ஒரு விரல் நாராயணசாமி கூட பேர். நடித்தா யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒய்ஜிபியோட குழுவோடு தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் போகுமா போகாதாங்கிறத விட நான் ட்ராமா போதும் வேண்டாம்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் ட்ராமா என்னை தேடி வந்தது பாம்பேயில். என் மனசுக்கு ரொம்ப பிடித்த நாடகம். என்னுடைய 27வது வயசில் அப்போயே நான் வந்து ஒரு 55 வயசு வயதானவராக அந்த நாடகத்தில் வலிக்கிறேன். நான் திருப்பி எப்படா சென்னைக்கு போக போகிறோம், திருப்பி எப்போ நாடகத்தை ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லிட்டு என்றைக்குமே வந்து மேடை கலைஞன் வந்து பெருசாக சம்பாதிச்சதில்லை. லைக் டி.கே. சண்முகம், ஆர்.எஸ். மனோகரை குழு, பம்மல் குழு, நவாப் ராஜவாணி குழு, இவங்கெல்லாம் கூட என்ன பண்ணாங்க, ஒரு கம்பெனியாக நடத்துகிறாங்க. நாடக கலை அப்படிங்கிறது பெரிய பணக்கார கலை அல்ல, அது மகாலட்சுமி வாழும் இடம். எல்லாரும் ஒரே ஒரு காரணத்தை சொல்லுவாங்க, தட் இஸ் டிவி வந்ததுனால தான். டிவினால நாடக கலை அழிஞ்சதுன்னு நான் வச்சுக்கோங்க. இன்றைக்கும் நாடகத்தை நிறையா சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கூட்டத்தில் வர வச்சுக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க. நமக்கு என்றைக்கு இஷ்டப்படுறோமோ அன்றைக்கி போய் நாடகம் பார்க்கும்போதே இருக்கணும். அதில் நீங்கள் வந்து அந்த சபாவில் அங்கத்தினராக இருக்கீங்க. அந்த ஊர் மக்கள் நான் டிக்கெட் வாங்கி 10 பைசாக்கு டிக்கெட் வாங்கி அந்த நாடகத்தை பார்க்கலாம். இப்போ அந்த வசதிகள்லாம் இல்லை மக்களுக்கு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சிட்டு வருது. மேடை நாடகம் அப்படின்னு வரும்போது இதில் வந்து உண்மையான கதைகளும் இருக்கும், கற்பனை கதைகளும் இருக்கும். நீங்கள் உண்மையான கதைகள் அதிகமாக எடுப்பீங்களா இல்லை கற்பனை கதைகள் அதிகமாக எடுப்பீங்களா? நான் ஒரு வினோதமாக ஒரு விஷயம் செஞ்சேன். ஒரு நாடகத்தை வந்து டெலிவிஷன் சீரியல் மாதிரி ஒரு 4 எபிசோடாக பண்ணிக்கிட்டேன். இந்த 20 நிமிஷம் எபிசோடை வந்து ஒரு டெலிவிஷனுக்குள்ளே நடக்கிற டிவி சீரியலாக காட்டணும். டயனோரா பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடு உங்களோட மனோகர் ட்ராமாவில் வந்து மழை பெய்யும், நெருப்பு எரியும். இந்த டெலிவிஷனுக்குள்ளே வந்து நம்ம ஒரு க்ளோஸ்அப் ஷாட் காட்டணும், ஒரு மிட் ஷாட் காட்டணும், ஒரு லாங் ஷாட் காட்டணும். அந்த மாதிரி ஒரு டைரக்ட் பண்ணேன் நான். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இருப்பது மேடை நாடக கலைஞர் பாம்பே கண்ணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். கிட்டத்தட்ட 3000 மேடை நாடகங்களை இயற்றி ஒரு சாதனை பண்ணியிருக்கீங்க நீங்கள். இந்த தியேட்டர் பிளே அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். மேடை நாடகம் அப்படின்னு தியேட்டர் பிளே அப்படிங்கிறத நம்ம எடுத்தோம்னாக்க இது எல்லாத்துக்குமே அது ஒரு பேஸ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். நம்ம அந்த காலத்தில் பரத கலைன்னு இருந்தது, அதுவே தெருக்கூத்தாக மாறிச்சு. அதுக்கப்புறம் மேடை நாடகங்கள் வந்தது. மேடை நாடகங்களில் பல வடிவங்கள் இருந்தது. சரித்திர நாடகங்கள், புராண நாடகங்கள், சோஷியல் ட்ராமாஸ், இப்படி பல நாடகங்களுக்கு வரவேற்பு இருந்தது. நீங்கள் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா மேடை நாடகங்கள் தான் இந்த கேட்வே டு சினிமா அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கால்வாசி என்ன 100% நடிகைகள் மேடையிலேருந்து வந்தவங்க தான். பெரிய பெரிய நடிகர்கள், நீங்கள் நடிகர் திலகமாகட்டும், மக்கள் திலகமாகட்டும், எஸ்எஸ் ராஜேந்திரன் ஆகட்டும், எத்தனையோ கலைஞர்கள் மேடையிலேருந்து வந்தவங்க தான் நாகேஷ் எல்லாருமே. ஸோ இந்த நாடக கலையை பற்றி நம்ம பேசினா ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸ். நம்ம எதுவுமே வந்து சினிமா இதெல்லாம் ஒரு பிம்பங்கள். ஸோ அதனால் பேஸ் வந்து நாடகங்கிறது என்னென்னா உங்களுக்கு வந்து வசனம், உங்களுடைய உடல் மொழி, உங்களுடைய குரல் எல்லாமே பக்காவாக இருந்தால்தான் ஒரு முழுமையான நாடக நடிகனாக நீங்கள் இருக்க முடியும். அதுவும் லைவ் பர்ஃபார்மன்ஸ். அங்கேயே உங்களுக்கு கைத்தட்டல் கிடைக்கும், அங்கேயே உங்களுக்கு திட்டுகளும் கிடைக்கும். ஸோ இதை விட இது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இதுதான் மேடை நாடகங்கிறது. இதுதான் மெயினாக சொல்ல போனாங்க. இந்த மேடை நாடகம் அப்படின்றதுல வந்து உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு இது வந்து உங்கள் வாழ்க்கையில் எப்படி வந்தது? அது எப்படி வந்தது, எப்போ வந்ததுன்னு என்னால் ஞாபகப்படுத்தி சொல்ல முடியல. ஆனால் 8 வயசுலேருந்து நடிக்கிறேன் கிட்டத்தட்ட. ஆனால் முழுமையாக ஒரு மேடை நாடகம்னு நான் நடித்தது 13 வயசில். அதாவது
நான் ஸ்கூல் படிக்கும்போது நாகப்பட்டினத்தில் ஒரு பெருமாள் கோவிலுக்குள்ளே என்னுடைய முதல் நாடகம் அரங்கேற்றமாச்சு. அதுக்கு முன்னாடிலேருந்தே எனக்கு இந்த நாடகம், சினிமா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆர்வம். ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் எல்லாருமே நீங்கள் எல்லா கலைஞர்களையும் கேட்டு பாருங்களேன். நீங்கள் முதல்ல எப்படி சினிமாவில் நடிக்க வந்தீங்கன்னு கேட்டாக்க, நான் சின்ன வயசுலேருந்தே வீரபாண்டிய கட்டபொம்மன் டயலாக் பேசுவேன்னு தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ அதில் நானும் விதிவிலக்கல்ல. நானும் சின்ன வயசில் நீ என் கூட வயலுக்கு வந்தாயா அப்படிங்கிற டயலாக்கை பேசி நாங்களும் எல்லாரையும் மகிழ்ச்சிருக்கோம். ஸோ அந்த வயசுலேருந்தே எனக்கு இந்த நாடக கலை மேலே ஒரு பெரிய பற்று. நாடகம் தான், நான் சினிமாவை பற்றி கூட யோசிக்கலை, நாடகத்தின் மேலே ஒரு பெரிய பற்று. ஸோ அதுலேருந்து நான் வந்து காலேஜுக்கு போகும்பொழுது காலேஜில் ட்ராமா காம்படிஷனில் என்டர் பண்ணேன். அந்த ட்ராமா காம்படிஷன் மூலமாக முதல்ல பப்ளிக் ஸ்டேஜில் நான் என்டர் பண்ணது 1968 புத்தபர்த்தியில் சத்யசாய்பாபா முன்னாடி அவருடைய பிறந்தநாள் அன்று என்னுடைய நாடகம் அரங்கேற்றமாச்சு. என்னுடைய நாடகம்னா நான் மெயினாக ஒரு ஹீரோ வேஷத்தில் நடித்த ஒரு நாடகம் சி.எஸ். நாராயணசாமி அப்படின்னு சொல்லிட்டு எதிரொலி நாராயணசாமின்னு சொல்லுவாங்க. தூர்தர்ஷனில் தான் லெட்டர்ஸ்லாம் பதிப்பார். இப்படி ஒரு விரல் இப்படியே இருக்கும். அவருக்கு பேர் ஒரு விரல் நாராயணசாமி கூட பேர். அவர் இப்போ இல்லை. அவர் தான் என்னை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி என்னை ஒரு நடிகனாக என்னை கொண்டு வந்து மேடையில் ஏற்றினார். அதுக்கப்புறம் காலேஜை முடித்த உடனே நான் வந்து 2-3 வருஷம் வந்து நாடகத்தில் ஏதாவது ஒரு குழுவில் சேர்ந்து நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் குழுக்களை தேடினேன். அதே சமயத்தில் மனசுக்குள்ளே வந்து நடித்தா யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒய்ஜிபியோட குழுவில் தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை கொடுத்து கிட்டத்தட்ட 1.5-2 வருஷம் காத்துட்டு இருந்தேன் ஒரு வாய்ப்புக்காக. இப்போல்லாம் ட்ராமாவில் நடிச்சோம்னா போய் நடிச்சிடலாம். நீங்கள் ஏதாவது ட்ரூப்பில் காத்துட்ருக்காங்க, யாரும் ட்ராமாவுக்கு வரீங்களா நடிக்க வரீங்களான்னு. நான்லாம் வந்து ஒரு ட்ராமாக்குள்ளே என்ட்ரி கொடுக்கறதுக்கு 1.5 வருஷம் ஆச்சு வெயிட்டிங். அப்புறம் பார்க்கலாம்டா, அடுத்த ட்ராமா பார்க்கலாம், அப்புறம் டைலாக் பேசுவியா, அது பண்ணுவியா, இது பண்ணுவியான்னு சொல்லி ரொம்ப ரெக்கமெண்டேஷன்லாம் வேணும். அதுக்கு பயங்கரமான ரெக்கமெண்டேஷன் நான் எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாகலாம் சொல்லி அந்த குழுவில் நான் என்டர் பண்ணி ஒரு 6 வருஷம் அந்த குழுவில் பலவிதமான பாத்திரங்கள் நடித்து நான் இருந்த காலகட்டத்தில் என் கூட நடித்தவங்க அப்படின்னு நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன்னா, என் கூட வந்து மௌலி, விசு, ஏஆர்எஸ், ஒய்ஜி மகேந்திரா, இத்தனை பேர், சேத்துராமன், இத்தனை பேர் கூட நானும் மேடையில் கிட்டத்தட்ட ஒரு 1000 ட்ராமாவுக்கு மேலே அவங்க கூடவே நடிச்சிருக்கேன் ஒரு 6 வருஷம். நான் வந்து அந்த மாதிரி மேடையில் வந்தவன் தான் நான். அந்த நிலையில் வந்து எனக்கு பேங்க்கில் வேலை கிடச்சிது, சென்ட்ரல் பேங்க்கில். அதில் கிளரிக்கலாக சேர்ந்து ப்ரொமோஷனில் பாம்பேக்கு போனேன். தொடர்ந்து பாம்பேலையும் என்னுடைய நாடக ஆர்வம், அங்கேயும் ஒரு குழு அமைச்சு அங்கேயும் நடிச்சிட்டு இருந்தேன். ஜெயகாந்த் இடத்துல இருந்து போனாலும் அந்த ஆர்வம் போக மாட்டேன். அது என்ன ஆர்வம் போகுமா போகாதாங்கிறத விட நான் ட்ராமா போதும் வேண்டான்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் ட்ராமா என்னை தேடி வந்தது பாம்பேயில். ஜெயகாந்தோட பிரம்மோபதேசம் நாடகத்தில் நான் தான் மெயின் கேரக்டர் பண்ணேன். இந்தியா டுடேயில் அதை பற்றிலாம் எழுதியிருந்தாங்க ஆர்டிகல்ஸ். அங்கே ரொம்ப அருமையான நாடகம், என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச நாடகம் அந்த நாடகம். இது பிரம்மோபதேசம்னு சொல்லிட்டு சங்கர சாஸ்திரிகள், அதே ஒரு அருமையான கேரக்டர். என்னுடைய 27வது வயசில் அப்போயே நான் வந்து ஒரு 55 வயதானவராக அந்த நாடகத்தில் நடிக்கிறேன் நான். அதிலேருந்து தொடர்ச்சியாக பல நாடகங்கள், சொந்த குழு, இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கே இருக்கும்போது திருப்பி எப்படா சென்னைக்கு போகிறோம், திருப்பி எப்போ நாடகத்தை ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லிவிட்டு திரும்பி நாடகத்துக்காக சென்னைக்கு மாற்றல் வாங்கி கொண்டு சென்னை வந்து சென்னையில் குழு ஆரம்பித்து சென்னையில் பல நாடகங்கள் நானே தயாரித்து இயக்கி, சில நாடகங்கள் நானே எழுதி, நிறையா நாடகங்கள் வந்து தூர்தர்ஷனுக்கும் ரேடியோவுக்கும் ஆல் இண்டியா ரேடியோவுக்கும் எழுதிட்டு இருந்தேன். சார், இப்போ இந்த கலைகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கலைகள் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா மேடை கலைஞர், இதை வந்து அப்படியே ரொம்ப நெளிவடைந்த ஒரு பாதையை நோக்கி போய் கொண்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு கலைஞனா, ஒரு மேடை கலைஞனா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது நலிவடைந்தேன்னு நான் சொல்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். அதாவது எப்படின்னா, என்றைக்குமே வந்து மேடை கலைஞன் வந்து பெருசாக சம்பாதிச்சதில்லை. இது எத்தனை 100 வருஷத்துக்கு முன்னாடி, எக்ஸப்ட் 1 or 2 ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரூப்ஸ்ன்னு இருக்கும். லைக் டி.கே. சண்முகம் அவங்க சேர்ந்த அந்த குழு, ஆர்எஸ் மனோகருடைய குழு, பம்மல் குழு, நவாப் ராஜமாணிக்கம் குழு, இவங்கெல்லாம் கூட என்ன பண்ணாங்க, ஒரு கம்பெனியாக நடத்தினாங்க. 100 குழந்தைகளை வச்சு சாப்பாடு போட்டு அவங்கள நடிக்க வச்சு அப்படி தான் நடித்தாங்க. என்றைக்குமே நாடக கலை அப்படிங்கிறது பெரிய பணக்கார கலை அல்ல. அது மகாலட்சுமி வாழும் இடம், சரஸ்வதி வாழும் இடம். மகாலட்சுமி வாழும் இடம் இல்லை, சரஸ்வதி வாழும் இடம். அதுதான் சரஸ்வதி பூஜை இல்லாமல் எந்த நாடகமும் நடக்காது.
ஸோ நலிவு இப்போ என்னென்னா மக்களுடைய கூட்டம் அதுக்குண்டான ரிசப்ஷன் குறைஞ்சி போச்சு. அதுக்கு எல்லாரும் ஒரே ஒரு காரணத்தை சொல்லுவாங்க, தட் இஸ் டிவி வந்ததுனால தான் போயிடுச்சு அப்படின்னு. நான் அதை ஒத்துக்கிறது இல்லை. டிவினால் நாடகக்கலை அழிஞ்சதுன்னு நான் ஒத்துக்குவேன். இன்றைக்கும் நாடகத்தை நிறையா சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கூட்டத்தை வர வச்சுக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க, நிறையா செலவு பண்ணி. ஆனால் மக்கள் வந்து நாடகத்துக்கு போகணுங்கிற அந்த சிரமப்படணும் அப்படிங்கிற அந்த முயற்சிகள் இல்லை. ஏன்னா எங்கெங்கேயோ பிரிஞ்சு வாடுறாங்க, திருப்பி அவங்களுக்கு அங்கே போக வேண்டியிருக்கு. இன்னொரு விஷயம் நான் ரொம்ப அப்சர்வ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, நாடகம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து எப்படி இருக்கணும்னாக்க, நமக்கு என்றைக்கு இஷ்டப்படுறோமோ அன்றைக்கி போய் நாடகம் பார்க்கும்போதே இருக்கணும், டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்க்கும்போதே இருக்கணும். பட் இந்தூரில் இருக்கிற சிஸ்டம் என்னென்னா, ஒரு சபா சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட குழுவை குறிப்பிட்ட நாளில் அந்த நாடகத்தை அவங்க அரங்கேற்றம் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் வந்து அந்த சபாவில் அங்கத்தினராக இருப்பீங்க. அன்றைக்கி வந்து உங்களுக்கு வேறு எந்த வேலையும் இல்லாமல் அவங்க நடத்துகிற உங்களுக்கு சௌகரியமாக இருந்ததுன்னா அந்த நாடகத்துக்கு நீங்கள் போவீங்க. இல்லைனா நீங்கள் போக மாட்டீங்க. உங்களுக்கு அடுத்த வாய்ப்பு எப்போ கிடைக்கும்னு தெரியாது நாடகத்தை பார்க்க. முதல்ல எப்படி இருந்ததுனாக்க, ஒரு ஊருக்கு போனார்னா டிகே சண்முகம் 1 மாதம் நாடகம் நடக்கும். 1 மாதத்தில் வந்து என்றைக்கெல்லாம் தான் அவங்க போய் அந்த நாடகத்தை பார்க்கலாம். அந்த ஊர் மக்கள் 4 நாள் டிக்கெட் வாங்கி 10 பைசாவுக்கு டிக்கெட் வாங்கி அந்த நாடகத்தில் பார்க்கலாம். இப்போ அந்த வசதிகள்லாம் இல்லை மக்களுக்கு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சிட்டு வருது. ரெண்டாவது வந்து நிறையா எழுத்தாளர்கள் நாடகத்துக்கு வரணும். எழுத்தாளர்கள் வந்து இப்போ எல்லாருமே சினிமா நோக்கி போகிறாங்க. சினிமா எழுத்தாளர்கள்ங்கிறது வேறு விதமாக மாறிப்போச்சு. நாடக எழுத்தாளர்கள் குறைஞ்சி போச்சு. ஸோ நாடக எழுத்தாளர்கள் கம்மியாக இருக்காங்க. நிறையா எழுத்தாளர்கள் வரணும், நல்ல நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் வரணும். வந்ததுன்னா நலிவடைஞ்ச கலைன்னு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் செட்பேக் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஆனால் இப்போவும் நாடகத்துக்கு நல்ல வரவேற்புகள். நாடகத்தில் வந்து புது புது டெக்னிக்கை அடாப்ட் பண்ணுறாங்க சில பேர்லாம். இப்போது தாரணி மாதிரி ஆட்கள், அந்த இவங்க டம்மிஸ் மாதிரி ஆட்கள்லாம் வந்து நிறைய விஷயங்களை புதுசாக கொண்டு வராங்க. அவங்களும் நல்லா கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் என்னென்னா எல்லாமே ஃப்ரீ ஷோ தான் நம்ம பண்ணிருக்கு. மக்கள் 5 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கி என்றைக்கு நாடகம் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களோ அன்றைக்கி நாடகத்துக்கு பெரிய வெடிமோட்சம்னு நான் நினைப்பேன். ஃப்ரீயாக பார்க்குறவங்க தான் பிரச்சனை. சார், இப்போ இந்த மேடை நாடகம் அப்படின்னு வரும்போது இதில் வந்து உண்மையான கதைகளும் இருக்கும், கற்பனை கதைகளும் இருக்கும். இப்போது உண்மையான கதைகள் உங்கள் கான்செப்ட் பிரகாரம் நீங்கள் உண்மையான கதைகள் அதிகமாக எடுப்பீங்களா இல்லை கற்பனை கதைகள் அதிகமாக எடுப்பீங்களா? நீங்கள் எவ்வளவு உண்மையான கதைகள் எடுத்தாலும் அதில் கொஞ்சம் கற்பனை கலந்தால் தான் அதில் நாடகமாக்க முடியும். நீங்கள் பியூராக வந்து, அதாவது தங்கம் மாதிரி கோல்டு மாதிரி செம்பு கலந்தால் தான் அது கோல்டு வேல்யூ, இல்லைன்னா வேல்யூ இல்லை. ஸோ அது மாதிரி நீங்கள் உண்மையான கதைகள் நம்ம எடுக்கலாம். ஆனால் எப்படி எடுக்கலாம்னாக்க, இப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை நான் 2 நாடகமாக தயாரிச்சிருக்கேன். நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், அங்கே ஒரு சின்ன சம்பவம் நடக்குது, எனக்கு அதில் ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் கிடைக்குது, அதை நான் ஒரு நாடகமாக்கிட்டேன். அது என்னை பொறுத்த வரைக்கும் அது உண்மை சம்பவம், ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அது கற்பனை கதை. அதே மாதிரி என் வாழ்க்கையில் என்னை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறத ஒரு நாடகமாக்கினேன். அது 50% கற்பனை கலந்தேன், 50% என் வாழ்க்கையை சொன்னேன். ஸோ அப்படி சொல்லும் பொழுது அது வந்து கற்பனை கதையாக இல்லை நிஜ கதையாக நம்ம எப்படி டிசைஃபர் பண்ணுறது? ஆனால் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா சரித்திர நிகழ்வுகளை நீங்கள் வந்து நாடகமாக்கியிருக்கீங்களான்னு கேட்குறீங்க. அப்படி தான் பண்ண முடியுமே தவிர, ஒரு 50 வருஷத்துக்கு உட்பட்ட சம்பவங்களை நம்ம நாடகமாக்கியிருக்கோமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நான் செய்யலை. ஏன்னா அதுக்கு வந்து நமக்கு வந்து நிறைய பேரோட ஒத்துழைப்பு வேணும், பர்மிஷன் வேணும், கான்ட்ரோவர்சிஸ் இல்லாமல் இருக்கணும். அதுதான் சார் கேட்க வந்தேன். இப்போ உண்மையான கதையை வந்து நீங்க நாடக அரங்கேற்றம் பண்ணி அதுல ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நான் ஃபேஸ் பண்ணது இப்போவே வந்து எல்லாருக்குமே சென்சார் வருது, எல்லாருமே வந்து காப்பிரைட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் வந்து கேஸ்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், இப்போ ட்ராமாக்கில் சென்சார் இது பண்ணிட்டு இருந்தாங்க, சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் ஏதோ குறைச்சிருக்காங்க. நிறையா உண்மை சம்பவங்கள் அந்த மாதிரி நாடகமாக வந்தது. அது வந்து நிறைய பேர் அதை போராடினாங்க, சில பேர் அதை எதிர்த்து பேசினாங்க, சில பேர் கோர்ட்டுக்கு போனாங்க, அந்த மாதிரி நடந்திருக்கு. பட் நான் கூறிய மட்டும் அந்த மாதிரி கான்ட்ரோவர்சிஸ்க்கு நான் பண்ணுறதில்லை, போகிறதில்லை, இது வரைக்கும் பண்ணல. ஒரு சேஃபான இதில் வந்து அந்த சேஃபாக நான் தான் சொன்னேன். இப்போ என்னுடைய வாழ்க்கை அந்த சம்பவத்தை நான் நாடகமாக்கியிருக்கேன், நான் பார்த்த ஒரு சம்பவத்தை நாடகமாக்கியிருக்கேன், அப்படி போயிருக்கேன், அந்த ரூட்டில் நான் போயிருக்கேன். சார், நீங்கள் எடுத்த அந்த நாடகத்திலேயே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, மேடை நாடகம், எனக்கு இந்த கான்செப்ட் நான் எடுத்தேன், அது வந்து எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்னஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்கு. அதாவது எப்படின்னா, நான் வந்து நாடகத்தை 3 விதமாக பார்க்குறேன். ஒன்று வந்து என்னுடைய நாடகத்தில் என்னுடைய நடிப்பாக பார்க்குறேன், என்னுடைய எழுத்தாக பார்க்குறேன்,
என்னுடைய இயக்கமாக நான் பார்க்குறேன். ஸோ 3 விதமான நான் வந்து ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு 3 விதமான ரோல் ப்ளே அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷில். ஸோ நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் எழுதின ப்ளேலேயே எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ப்ளேனா என்னுடைய ஒரு வினாடி பொறு, ஜஸ்ட் அ செகண்ட் ப்ளீஸ் அப்படிங்கிற ஒரு ப்ளே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எழுத்துக்காக ஏன்னா நிறைய சம்பவங்கள் என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை அதில் இணைச்சி அதில் ஒரு 50% கற்பனையை கலந்து ஒரு நாடகமாக ப்ரெசென்ட் பண்ணேன். இப்போது வந்து நீங்கள் அதே வந்து ஒரு டைரக்ஷன் முறையில் இதை கேட்டிங்கன்னா என்னுடைய இரு வீடு ஒரு வாசல் அப்படிங்கிற ஒரு நாடகம் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த நாடகத்தை ப்ரெசன்டேஷனில் ஒரு வித்தியாசப்படுத்தி காட்டினேன். எனக்கு அதுக்கு வந்து பெஸ்ட்டு டைரக்டர் அவார்டு கூட மயிலாப்பூர் அகாடமியில் கிடைச்சிது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அஸ் அ டைரக்டர் எனக்கு அந்த ப்ளே ரொம்ப மனசு தோற்ற ப்ளே எனக்கு. ஸோ நடிப்பு அப்படின்னு நம்ம யோசித்தோம்னாக்க எனக்கு வந்து பிரம்மோபதேசத்தில் தான் நடித்த நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி 1 or 2 பிளேஸ் எல்லா பிளேலையுமே நான் நடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பிளே அதை மறக்க முடியாது. அதே மாதிரி என்னுடைய முதல் நாடகம் நான் அது சொல்லப்போனால் நான் நடித்தது ஒரு புராண பாத்திரத்தில் மகாவீர் கிருஷ்ணராக நடித்தேன். நான் ஸ்ரீகிருஷ்ணன் நடித்தேன் அதில். ஸோ அதில் வந்து மொத்தமே 60 பக்கம் ஸ்கிரிப்டுன்னா 50 பக்கம் நானே பேசுவேன். அந்த அந்த ஒரு கிட்டத்தட்ட அது வந்து மைண்டில் மனப்பாடம் பண்ணி 17 வயசில் எனக்கு 50 பக்கம் டைலாக்கை எனக்கு வந்து ஒரு தவறு இல்லாமல் நான் சொல்லுவேன் அப்போவே. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு வந்து எனக்கு என்னென்னா இந்த ஒரு சப்ஸ்டியூட் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை ஒரு 10 ட்ராமா ஒருத்தர் கூட நடிக்கிறேன்னா திடீர்னு அவர் இல்லை, அவருக்கு பதிலாக நான் நடிக்கணும்னா 1 hour கேப்பில் நான் அந்த ரோலை பண்ணுவேன். அது எனக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு எனக்கு இருக்குது. எனக்கு அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் இருக்குது, காட்ஸ் கிஃப்ட். ஸோ அந்த மாதிரி பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனது உண்டு. அந்த 1 hourல வந்து இருக்கிற எல்லா டைலாக்கும் வந்து அப்படியே பண்ணிடுவேன். ஏன்னா ஏற்கனவே பார்த்துருக்கேன் அதை, அந்த நடிப்பை, அந்த டைலாக்கை உள்வாங்கியிருப்பேன். ஸோ ஒரு நாள் ஸ்கிரிப்டை பார்த்தேன்னா நான் பண்ணிவிடுவேன். இப்போ தியேட்டர் பிளே, ஸ்டேஜ் பிளே அப்படின்னு வரும்போது இப்போ வந்து இந்த பட்டன் மைக் அப்படின்லாம் இருக்குது. ஆனால் ஒரு டைமில் வந்து அந்த பட்டன் மைக்கில் அந்த தொண்டை அப்படியே அடி வயிற்றுல இருந்து கத்தி பேசணும், வாய்ஸ் த்ரோன்னு சொல்லுவாங்க. மைக்குக்காக நம்ம பேசணும்னு. அது வந்து நம்ம சிஸ்டமில் தான் அந்த வாய்ஸ் த்ரோ ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்மள்ட்ட தியேட்டர் வந்து நீங்கள் தியேட்டர்னு வார்த்தையை யூஸ் பண்ணதால நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் தியேட்டர்கள் கம்மி. தமிழ்நாட்டு மேடைகள் இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய மேடைகள்னாமே முக்கால்வாசி மேடைகள் கச்சேரிகளுக்காக அமைக்கப்பட்ட மேடைகள், நாடகங்களுக்காக அமைக்கப்பட்ட மேடைகள் இல்லை. இப்போ வந்து மகாராஷ்டிராவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாம்பே தியேட்டர் சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற மேடைகள் எல்லாமே நாடகத்துக்காகவே ஒலி வடிவப்பட்ட மேடைகள். ஸோ நீங்கள் எந்த கார்னர்லேருந்து பேசினாலும் அங்கே மைக்கு பிக்கப் பண்ணும். எந்த கார்னர்லேருந்து பேசினாலும் நீங்கள் எடுக்கும். ஸ்டேஜ் ஃபுல்லாக மைக் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த மாதிரி அவங்களோட ஆடியோ சிஸ்டம் அந்த மாதிரி. இப்போ இங்கே வந்து அப்படி இல்லை. நீங்கள் இந்த 3 மைக் வச்சுட்டிங்கன்னா இந்த மைக் கிட்டக்க போய் பேசினா தான் கேட்கும். சில மைக் இருக்குது, சென்சிட்டிவ் மைக்ஸ் இருக்குது, அதுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நடிக்கணும். எல்லா நடிகர்களுக்கும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பத்தாது. அவங்க வந்து இங்கே இருக்கிற மாதிரியே அங்கேயும் போய் பேசுவாங்க, அது ஒரே சத்தமாக இருக்கும், அவங்க குறைப்பாங்க, கொஞ்சம் தள்ளி போனால் ஏற்றுவாங்க. ஸோ அது ஒரு பேலன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு. ஆனால் நடிக்கிறவங்களுக்கு தான் அந்த முயற்சி. நான் நடிக்கிற டைரக்ஷன் சொல்லி கொடுக்கும்போதே நடிக்கிறவங்களுக்கு மைக்கு கான்செப்டை பற்றி நான் விவரமாக சொல்லிட்டு தான் நடிக்க வைப்பேன். ஸோ நீ எந்த டைலாக்குக்கு மைக்கை பார்த்து பேசணும், எந்த டைலாக்கை நீ கொஞ்சம் வெளில தள்ளி நின்று பேசலாம், எந்த டைலாக் பேசும்போது வாய்ஸை ரைஸ் பண்ணணும், எந்த டைலாக்கை பேசும்போது வாய்ஸை குறைக்கணும், இதெல்லாம் தான் நடிப்பில் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதாவது வாய்ஸ் த்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் 2-3 பேர் சொல்லுவாங்க நடிக்கிறதுக்கு வந்துட்டா மேடையில் வந்து குரல் தான் முக்கியம், நடிப்பு முக்கியம் இல்லை, நீ எந்த பட் நான் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த குரலில் நீங்கள் டைலாக்கை மாடுலேஷன் பண்ணாலும் முகத்தில் அந்த எக்ஸ்பிரஷன் இல்லாமல் அந்த மாடுலேஷன் வரப்போகிறது இல்லை. ஆடியன்ஸுக்கு வேணால் 50 ரூபா தாண்டி தெரியாமல் இருக்கலாம், அதுக்காக நீ நடிக்காமல் இருக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து அந்த நடிப்பை வந்து அந்த முக எக்ஸ்ப்ரெஷன், அந்த வாய்ஸ் மாடுலேஷன் எல்லாத்தோடையும் சேர்ந்து பாடி லாங்குவேஜோடு சேர்ந்து நடித்தா தான் அது முழுமையான நடிப்பாக இருக்கும். சார் இப்போ வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த எந்த சைட்லேருந்து பேசினாலும் ஒரு எக்கோ அடிக்கிற மாதிரி தான் ஒரு சிஸ்டம் வந்து பாம்பேயில் இருக்குது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் இருந்த ஒரு பர்சன், இங்கே வந்து தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் ப்ளே அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்களும் மைக் இல்லாமல் ப்ளே பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய த்ரோட் ப்ராப்ளம் வரும். உங்களுக்கு அது மாதிரி வந்திருக்கா? நிறைய இங்கே வரும்போது நிறையவே. இன்னும் சொல்ல போனாக்க முதல் நாடகம் சொன்னேன் இல்லையா, 1963 அதான் நான் சொன்னேன். முதல் பெருமாள் கோயில் நாகப்பட்டினத்தில் முதல் 13 வயசில் நான் மேலே ஏறினேன்னு சொன்னேன். அந்த முதல் நாடகத்துக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். என்னை அமைச்சு எனக்கு ஒரு பெரிய ரோல் கொடுத்து எல்லாம் போனாங்க.
ஆனால் அங்கே மேடையில் போனோடனே இந்த பவுடர்லாம் போடுவாங்க. அப்போல்லாம் வந்து இந்த ரோஸ் பவுடர் போடுவாங்க. அப்போ வந்து இப்போ மீசை வைக்கிறதுக்கு இந்த பஞ்சரை ஒட்டுவாங்க பாருங்கள், அந்த ஸ்பிரிட் கம்மை யூஸ் பண்ணுவாங்க. அந்த கம்மு ஒன்று இருக்குது, பஞ்சர் ஒட்டுற கம்மு, அதை தான் ஒட்டி இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ண உடனே முதல் நாடகமே தோற்று கத்தி போய் கத்தி கத்தி பேசி ரிஹர்சல் வரைக்கும் பேசி நாடகம் இனாகுரேஷன் அன்றைக்கி எனக்கு குரலே வரல. அன்றைக்கி சின்ன பையன், நான் 13 வயசு பையன், குரலே வரல. என்ன காரணம், அந்த ஸ்பிரிட் கம்மெல்லாம் போட்டு அவங்க இங்கே வைக்கிறாங்க இல்லையா, அதோட கூல்னஸில் தொண்டை கட்டிக்குச்சு அந்த ஸ்பிரிட்டோட இதனால். ஸோ என்னுடைய முதல் நாடகமே, முதல் அனுபவமே தொண்டை கட்டி போன அனுபவத்தில் தான் நான் ஆரம்பித்தேன் நாடகத்தில். இன்ஃபேக்ட் நான் அதை பற்றி ஒரு சிறுகதை வடிவத்தில் என்னோடய ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்கேன். என்னுடைய நாடக அனுபவங்கள்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை தொடரை எழுதிட்டு இருக்கேன். அதில் முதல் சாப்டர் இதுதான். அன்றைக்கி வந்து நடிச்சுட்டு வந்து எவ்வளோ ஆர்வமாக நான் நடிக்க வந்தேன், எவ்வளோ ஆர்வமாக நடிக்க போனேன், நடித்தேன். ஆனால் கடைசி வரைக்கும் என் குரல் யாருக்குமே கேட்கல, வீட்டில் வந்து சைலண்ட்டாக அழுதுட்டு இருந்தேன் அப்படின்னு முடிச்சிருப்பேன். ஸோ அந்த மாதிரி அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு. இது வந்து சின்ன வயசு. இப்போ நீங்கள் மெயினாக வந்துன்னா இப்போ புத்த பத்திரிகை அவங்க இடத்துல பண்ணீங்கன்னு சொன்னீங்க ஒரு. ஆமாம், அதில் சொன்னீங்க. அதுக்கு அடுத்து அந்த பீரியடுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வாய்ஸ் ரைஸ் பண்ணி தொண்டை கட்டி அப்போ ஒரு ஏதாவது ப்ராப்ளம்? அப்போலாம் வந்து இல்லை. எனக்கு 1992 ஒரு என்னுடைய ஓன் ப்ரொடக்ஷன் டைரக்ஷனில் ஒரு காம்படிஷன் ட்ராமா என்டர் பண்ணுறேன். அந்த காம்படிஷன் ட்ராமாவுக்கு நான் வந்து ரிஹர்சலில் பண்ணி ட்ராமாவில் பேசி கரெக்டாக இனாகுரேஷன் அன்றைக்கி எனக்கு த்ரோட்டில் குரலே வரல. அது ரொம்ப கஷ்டப்பட்டேன். அன்றைக்கி ரொம்ப ஃபீல் பண்ணேன். ட்ராமா காம்படிஷன், அது வந்து பெரிய காம்படிஷன், கோதை நாடக விழான்னு சொல்லிட்டு 92 வரவுக்கு கை கொடுப்போம்னு ஒரு பிளே. நான் இந்த திரிசக்தி சுந்தரராமன் நாங்களாம் ஒரே குரூப்பில் இருந்தோம். அவர் அவங்களாம் நாங்களாம் ஒன்றா நடிச்சிட்டு இருந்தோம். ஸோ அப்போ அந்த நாடகத்தில் எனக்கு மொத்தமாக தொண்டை கட்டி போய் ஒரு அனுபவம் ஏற்படாமல் இல்லை. அதுக்கப்புறம் பழகி போச்சு. எப்படி கற்று அப்படியே பழகி. ஏன்னா டைரக்ஷன் பண்ணும்போது நிறையா கற்றுவேன், நடித்து காமிப்பேன். எல்லார் மாதிரியும் நடித்து சொல்லி கொடுக்குறது வந்தது அதெல்லாம் பண்ணும்போது என் வேஷம் பண்ணும்போது எனக்கு த்ரோட் அஃபெக்ட். சார், இப்போ வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000க்கு மேலே ஒரு மேடை நாடகங்களில் நடித்தும் இயக்கியும் இருக்கீங்க. இந்த கலை அப்படின்றத வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து டெலிவிஷனில் கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அதாவதுமா எப்படின்னா, நான் 3000 நாடகங்களை நடிச்சிருக்கேன். இயக்கினது வந்து அவ்வளவு கிடையாது. இயக்கினது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 ஷோ. அந்த ஷோக்குண்டான சமாச்சாரம் தான் நான் இயக்கத்தில் இருந்திருப்பேன். எழுதினதும் அந்த அளவுக்கு தான் இருக்கும். இதை வந்து டெலிவிஷனுக்கு நான் ட்ராமாவை அடாப்ட் பண்ணல. ஆனால் டெலிவிஷனை நான் ட்ராமாவுக்கு கொண்டு வர முயற்சி பண்ணேன். நான் ஒரு ட்ராமா பண்ணும்போது இப்போ இதே கேள்வி தான் வந்தது. நாடகம் வந்து ஒரு நெளிஞ்சிக்கிட்டு வருது, கூட்டம் வரதில்லை அப்படின்னு. அப்போ எல்லாருமே என்ன சொன்னாங்க, நாடகம் வந்து கூட்டம் வராதுக்கு காரணம் டெலிவிஷன் தான் அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டால், டெலிவிஷன் பார்த்து வீட்லேயே உட்காந்துட்டாங்க பெரியவங்கள்லாம், ட்ராமாவுக்கு வரதில்லை. அப்போ என்ன பண்ணலாம், இந்த டெலிவிஷன் நம்ம மேடைக்கு கொண்டு வந்தால் எப்படி இருக்கும், அவங்க அங்கே வருவாங்களா அப்படிங்கிற ஒரு முயற்சி மாதிரி நான் ஒரு வினோதமாக ஒரு விஷயம் செஞ்சேன். ஒரு நாடகத்தை வந்து டெலிவிஷன் சீரியல் மாதிரி ஒரு 4 எபிசோடாக பண்ணிக்கிட்டேன். ஒரு எபிசோடு 20 நிமிஷம் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி, ஷெர்லக் சர்மாஜின்னு ஒரு நாடகம் 20 நிமிஷம் எபிசோடாக பண்ணிக்கிட்டேன். இந்த 20 நிமிஷம் எபிசோடை வந்து ஒரு டெலிவிஷனுக்குள்ளே நடக்கிற டிவி சீரியலாக காட்டணும். அதுக்காக ஸ்டேஜே வந்து 30க்கு 40 அடி அகல நீட்டத்துக்கு டெலிவிஷன் பாக்ஸை க்ரியேட் பண்ணேன். டயனோரா பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடு அந்த சுவிட்செல்லாம் இருக்கும், நடுப்பில் ஸ்க்ரீன் இருக்கும். இதை அப்படியே ஒரு செட்டாக க்ரியேட் பண்ணி ஸ்டேஜில் எரெக்ட் பண்ணேன். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து என்னென்ன செய்யலாம். அப்போ மனோகர் ட்ராமாவில் வந்து மழை பெய்யும், ஆனால் ரியல் மழை இல்லை, நெருப்பு எரியும், ஆனால் ரியல் நெருப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி நம்மளும் வந்து இதோட இமேஜ் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெலிவிஷனுக்குள்ளே வந்து நம்ம ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டு காட்டணும், ஒரு மிட் ஷாட் காட்டணும், ஒரு லாங் ஷாட் காட்டணும் அப்படின்னா அதுக்கு எதுக்கு உண்டான லெவல்ஸை பண்ணிக்கிட்டேன். ஒரு கிரவுண்ட் லெவலில் இருந்து கிட்டக்க வந்து டெலிவிஷன் கிட்டக்க வந்து பேசினா அது க்ளோஸ்அப்பு, கொஞ்சம் நடுப்பில் போய் நின்று கொஞ்சம் உயரத்தில் இருந்து பேசினா அது மிட் ஷாட்டு, கொஞ்சம் பின்னாடி போய் 2 அடி 3 அடி உயரத்தில் இருந்து பேசினா அது லாங் ஷாட்டு. அங்கே நிறைய பேரை நிறுத்தி வைக்கிறது. க்ளோஸ்அப் வரும்போது ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டைரக்ட் பண்ணேன் நான் அந்த ஒரு பிளே. இதில் இடையில வந்து நிறைய விளம்பரங்கள் போடணும்னு ஆசைப்பட்டு நிறைய கேன்வாஸ் பண்ணேன். எனக்கு எந்த விளம்பரமும் அப்போ கிடைக்கல. அந்த மாதிரி இது ஒரு டெலிவிஷன் சீரியல் மாதிரியே பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நடுப்புற வந்து அந்த சீரியலை பற்றி லெட்டர்ஸ் படிக்கிறது, இந்த மாதிரி காட்சிகள்லாம் வச்சு ஒரு மர்டர் மிஸ்ட்ரியை ஷெர்லக் சர்மாஜின்னு பண்ணேன். எனக்கு வந்து அந்த நாடகத்துக்கு வந்து பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற ஒரு அவார்டு கிடச்சிது மயிலாப்பூர் அகாடமியிலேருந்து அந்த நாடகத்துக்கு. ஸோ அந்த மாதிரி முயற்சிகள் நான் பண்ணினேன்.
இதெல்லாம் இப்படி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு வித்தியாசமான முயற்சிகளில் ஒரு ஒரு நாடகத்தையும் நான் முயற்சி பண்ணுவேன். ஒரு நாடகம். இப்போ உங்களுடைய அனுபவத்தை வச்சு திரைத்துறையில் ஏதாவது பங்களிப்பு பண்ணியிருக்கீங்களா? நான் திரைத்துறைக்கு என்றைக்குமே நான் பெருசாக போனதில்லைம்மா. 2-3 ரீசன்ஸ். ஒன்று வந்து என்னென்னா, நான் வந்து ஒரு பொறுப்பான அதிகாரியாக இருந்தேன் பேங்க்கில். ஸோ பேங்க்கில் வந்து என் நாடகத்துக்கு அலோவ் பண்ணுறதே பெரிய விஷயம். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நாடகங்கிறது அவங்க பேங்க்குக்கு ஒரு பப்ளிசிட்டி அப்படிங்கிறனால விட்டாங்க. திரைத்துறையும் நான் போயிட்டேன்னா எகெயின் அங்கே போயிட்டு நான் வந்து நாடகத்துக்காக இங்கே நிறையா லீவ் போடணும். சினிமா ஆக்டர் நான் வந்து ஒரு அதிகாரியாக வேறு இருந்தேன், கிளரிக்கலாக இல்லை. நான் ஒரு ஆஃபீஸராக இருந்தேன், பிரான்ச் மேனேஜராக இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு வந்து அந்த முயற்சி. ரெண்டாவது வந்து அந்த முயற்சியில் இறங்கணும்னா சினிமா சான்ஸ் தேடி அலையணும். அந்த மனப்பக்குவமோ இல்லைன்னா அந்த மனசுக்கு உண்டான அந்த தைரியமோ எனக்கு கிடையாது. ஸோ எனக்கு உண்டானது நாடகங்கிறது நான் கண்டென்ட்டடாக இருந்துட்டேன். எனக்கு போதும், நாடகம் போதும், டெலிவிஷன் சீரியல் வந்தால் போதும் அப்படின்னு இருந்துட்டேன். சினிமா வந்தால் வாய்ப்பு வந்தால் செய்யலாம் அப்படின்னு இருந்தேனே தவிர நான் முயற்சி பண்ணல. நான் முயற்சி பண்ணியிருந்தால் ஒரு காலம் அமைஞ்சிருக்கலாம். யாரும் வந்து என்னை தேடிக்கிட்டும் வரல. அதனால அது அப்படியே போயிடுச்சு. ஓகே சார். மேடை கலைகளை பற்றி அவங்களுடைய பின்னணி பற்றி அழகாக எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூம்மா.